என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தனால தான் என்னால் லைஃப்பில் பாசிட்டிவாகவே இருக்க முடியுது. பல நேரம் எனக்கு பிரச்சனையாக இருந்தால் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து ஆறுதலாகவும் என்னை இன்னும் திருப்பி திருப்பி செய்கிறதுக்கு வழி அமைக்கிறது. அது வேறு யாரும் கிடையாது, கண்ணாடி, மிரர். அந்த கண்ணாடினால என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த கண்ணாடினால் நம்மளை உட்காந்து சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணுற ஒரே விஷயம், நீங்கள் ஒரு கண்ணாடியில் ஒரு 3 நிமிஷம் உங்களால் நின்று பார்க்க முடியுமா? ஏன் நீங்கள் தலையை மாத்திரம் சீவிட்டு கரெக்டாக உட்காந்து உங்கள் ஹைட்டு ஹை நீங்கள் பார்த்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். பல பேர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நம்ம அழகாக இல்லை, மித்தவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, அவங்க சூப்பர், இவங்க சூப்பர், இப்படி நம்ம ஆக்டர்ஸையோ இல்லை வெளியில் இருக்கவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ தான் சொல்லுவோம் தவிர நம்ம அழகாக இருக்கிறோம், நம்மளுக்குள்ளே நம்ம சொல்லி நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கோன்றதை நம்ம சொன்னதே கிடையாது. அது ஏன் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம இந்த உலகம் அப்படி, நம்ம சரியில்லை, மித்தவங்க தான் நல்லா இருக்கிறாங்கன்றது ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு மெயினாக உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, உங்களை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு, நான் சொல்கிற கூட இந்த வீடியோவில் எண்ணம் போல் வாழ்க்கை, அதான் மைண்ட் செட் ஸ்டார்டியர்னு நான் சொல்லக்கூடியது, உங்களை நீங்கள் யோசிச்சா மாத்திரம்தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெட்டர் நீங்கள் ஒரு லைஃப்பில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையில் கண்டிப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். கண்ணாடிக்கு நேராக நின்று ஹைட் ஹை பார்த்துட்டு நீங்கள் உங்களை வந்து ஆல் இஸ் வெல் சொல்லி பாருங்கள், ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு 1க்கு 4 தடவை, ஒரு நாளைக்கு 10 எவ்வளோ தடவை முடிஞ்சாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, சிரிக்கிற மாதிரி இருக்கும், என்னடா நம்ம இப்படி சொல்கிறோன்னு. ஆனால் அதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஒருத்தராவது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருக்கிறீங்கன்னு ஒரு 30 நாள் கழிச்சு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் உங்களைய விரும்பி உங்களை ஆசையாக நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஒரு சேஞ்சஸ் ஆகிருப்பீங்க, உங்கள் மைண்டு சேஞ்சஸ் ஆகிருக்கும், ஒரு பூரிப்பு கிடச்சிருக்கும், ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கிறனால பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்மைலியாக எப்படிங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீன்னு கேட்பாங்கன்றது நிச்சயமாக நடக்கும். நிறைய பேர் வந்து அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கெல்லாம் இது ரிசல்ட் கிடைக்கும். என்ன இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறீங்கன்னு காரணம்னா அவங்க மைண்டில் சேஞ்சஸ் ஆகி நம்ம அழகாக இருக்கிறோம், நம்ம சேஞ்சஸ் ஆகிருக்கிறோன்றது அவங்களுக்குள்ளே சொல்லும் போது சந்தோஷமாக அவங்க பாஸ்ட்டை, உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் வேணா இருக்கலாம், அவங்ககிட்ட நம்ம பேசலாம். ஆனால் அவங்களோட நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் நம்ம தான் வந்து ரொம்ப க்ளோஸாக நேர்மையாகவும் நிதானமாகவும் உண்மையாகவும் நம்ம இருக்கிறது நம்மளை தவிர யாரும் கிடையாது. அப்போ எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம அந்த கண்ணாடிக்கு நேரம் நம்ம மூஞ்சியை பார்க்கும்போது அந்த அந்த விழிகள், அந்த கருப்பு விழிகளை நம்ம பார்க்கும் போது என்ன தோணுன்னா, யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, இப்படி நிறைய விஷயம் நம்ம தோணும் போது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது தானாக வர ஆரம்பிக்கும். அதை தானாக வரும்போது என்ன ஆகும்னா, பல விஷயங்கள் காலையில் நம்ம ஸ்டார்டிங்கில் இதை பண்ணோம்னாலே அந்த மேக்ஸிமம் ஒரு நாளில் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறனாலும் அட்லீஸ்ட் ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த நம்ம பாசிட்டிவாக பேசுகிறது, ஐ லவ் யூன்னு சொல்கிறது, ஆல் இஸ் வெல் சொல்கிறது. வேறு யாருக்கும் நான் சொல்லலை, உங்களுக்குள்ளே கண்ணாடியை பார்த்து நீங்கள் டெய்லி அந்த பாத்ரூமில் ஒரு கண்ணாடி வச்சோ இல்லை ஒரு சின்ன கண்ணாடி வச்சோ நீங்கள் டெய்லி சொல்லும் போது அதில் இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடியில் பட்டு திருப்பி உங்கள்கிட்ட வரும்போது அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுங்க. இது சயின்டிஃபிக்கான ப்ரூஃப்ன்றதோட ரியாலிட்டியில் பல பேருக்கு இது நடந்திருக்கு, எனக்கு இது நடந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்ன்றதுக்காண்டி தான் இது ஒரு வீடியோவையோ நான் சொல்கிறேன். சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்ணாடியை பார்த்து நீங்கள் ஐ லவ் யூ, ஆல் இஸ் வெல் நீங்கள் சொல்ல பாருங்கள். இது வந்து இந்த படத்தில் மாத்திரம் இல்லை, அந்த நண்பன் படத்தில் ஆல் இஸ் வெல் சொல்கிறது கிடையாது. அந்த படத்துக்கு முன்னாடியே இந்த ஆல் இஸ் வெல்ன்றது சொல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது சொல்லும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நம்மளை கேராக நம்மளை எடுத்துக்கும் போது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். செஞ்சு பாருங்களேன். சப்போஸ் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீருன்றது என்னோட நம்பிக்கை. யோசிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள், தினமும் பண்ணுங்கள். ஆனால் எல்லா நாளும் பண்ணி 30 நாள் கழித்து பார்த்தா தான், சும்மா மேலோட்டம் பண்ணிங்கன்னா நடக்காது. உண்மையாக கரெக்டாக நீங்கள் செஞ்சால் மாத்திரம்தான். சிம்பிள், கண்ணாடியை பார்த்து பேசணும், ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். இதுக்கு ஒரு ரிசல்ட்டு நிச்சயமாக வந்தே தீரும்.